நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று. தேவாதி தேவன் தனக்கு சீத்தி மேவு மங்களம். தேவாதி தேவன் தனக்கு சீத்தி மேவு மங்களம். ஜீவாதிபதி நித்யனுக்கு திவ்யலோக ரட்சகனுக்கு. ஜீவாதிபதி நித்யனுக்கு திவ்யலோக ரட்சகனுக்கு. தேவாதி தேவன் தனக்கு சீத்தி மேவு மங்களம். தேவாதி தேவன் தனக்கு சீத்தி மேவு மங்களம். நாயகனுக்கு நரரை மீட்ட மகிபனுக்கு. ஞானவேத நாயகனுக்கு நரரை மீட்ட மகிபனுக்கு. ஜீவாதிபதி நித்யனுக்கு திவ்யலோக ரட்சகனுக்கு. ஜீவாதிபதி நித்யனுக்கு திவ்யலோக ரட்சகனுக்கு. தேவாதி தேவன் தனக்கு சீத்தி மேவு மங்களம். தேவாதி தேவன் தனக்கு சீத்தி மேவு மங்களம். பாதனுக்கு பரம கருணாநீதனுக்கு. பக்தர் மரவ பாதனுக்கு பரம கருணாநீதனுக்கு. ஜீவாதிபதி நித்யனுக்கு திவ்யலோக ரட்சகனுக்கு. ஜீவாதிபதி நித்யனுக்கு திவ்யலோக ரட்சகனுக்கு. தேவாதி தேவன் தனக்கு சீத்தி மேவு மங்களம். தேவாதி தேவன் தனக்கு சீத்தி மேவு மங்களம். சரண்யநாதனுக்கு சீஷ புகழும் போதனுக்கு.
தனக்கு சீர்த்தி மேவு மங்களம் தேவாதி தேவன் தனக்கு சீர்த்தி மேவு மங்களம் ஜெபம் செய்வோம். மாயமும் கருணையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாள் காலைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக வெவ்வேறு பகுதிகளிலே காணப்பட்டாலும் ஒரே நபராக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இதை நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எங்களோடு இணைந்து உண்மை ஆராதிக்கிறதுக்காக ஒரு மனதை ஆவியை தந்தனை வழிநடத்துகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சமாதானம் பெற்றுள்ளார். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளை நினைப்பது நம்முடைய இல்லங்களிலிருந்து எங்களோடு இணைந்து ஆராய்ச்சி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதாக. இந்த ஆராதனை தொடக்கம் இந்த முடிவு வரை உங்களுடைய பிரசன்னத்தினாலே நிறைத்து வழி நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு பேசுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
செயல்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணுவோம். அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிவிப்பது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இருக்கிற யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம விசுவாசத்தை என்னுடைய கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்லுவதை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். அப்படி பொதுவான பாவனை நாம் சேர்ந்தெடுப்போம். சர்வ வல்லமையும் நீதி இறக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போம் நாட்களைப் போல நாம் உங்களுடைய புகழ்ந்தோம். இதயத்தின் யோசனைகளுக்கு நடந்தோம். உமது பரிசுத்த பரிபூரணமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தகாததை செய்தோம். எங்களுக்கு சொல்லியான மக்களை தேவனின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் மனிதர்களுக்கு கஷ்டமாக்கும்படியே நிர்வாகிகள் தோழர்களாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கை வேண்டுமே பொறுமையாயும் பாவத்தின் துன்பங்களை சீர்படுத்தும். மிகவும் கடவுளாக விசுவாசமாக வேண்டாமே நானே தேவத்தையும் நீதியும் தெரிந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் தந்தைக்கு செல்வோம். ஆமென். தேவரே எப்பொழுதும் இரக்கம் செய்வதும் மன்னிப்பதும் சுமாட்சியுமாக இருக்கிறதால் எங்கள் தாழ்மையால் விண்ணப்பம் ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாய் செய்தியினால் எங்களுக்கு கட்டுள்ளாயும் உருக்கமாக மிகுந்த இரக்கத்தினால் எங்களை கட்டப்பட்டு விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்துரை செய்வதுமாய இயேசு கிறிஸ்து மகிமையுண்டாக வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலில் இருக்கிற
நீதிமான்களுக்கு தரும். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வார்த்தைகளை நேர்த்தியாய் வாசியுங்கள். அவர் நீதியும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் சமுத்திர ஜலங்களை குளிராக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். அவர் சொல்லாகவும் அவர் கட்டளையிட இருக்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுக்குலரையும் காண்கிறார். அவருடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகள் எல்லாம் கவனித்திருக்கிறார். ரட்சிப்பதற்கு குதிரை விடுதார், அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் கைகூடும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கள் தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் நிர்மூலத்தையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார் என்பது. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உம்மை துதிக்கிறோம் என்ற கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். தேவனே உம்மை துதிக்கிறோம் என்ற கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை கர்த்தரென்று பிரஸ்தாபப்படுத்துகிறோம். தேவதூதர் அனைவரும் பரமர்களும் அவைகளுடைய அதிகாரம் அனைத்தும் சேனையின் தேவனாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்போஸ்தலராகிய மாட்சிமை பொருந்திய கூட்டம் உம்மை போற்றும். இரத்த சாட்சிகளாகிய தைரிய சேனை உம்மை போற்றும். வணங்கப்படத்தக்க மெய்யான உம்முடைய ஒரே
உள்ள பரிசுத்த சபையை பிரஸ்தாபப்படுத்தும். கிறிஸ்துவே தேவரின் மகிமையின் ராஜா. நீரே பிதாவுடைய நித்திய சுதன். நீர் மனித ரட்சிப்பு ஏற்பட்ட பொழுது கன்னியாஸ்திரி கற்பத்தை அருவருக்கவில்லை. நீர் மரணத்தின் கொடுமையை வென்று விசுவாசிகளாருக்கு மோட்ச ராஜ்யத்தை தந்தீர். நீர் பிதாவின் மகிமையிலே தேவன் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறீர். நீர் எங்களுக்கு நியாயாதிபதியாக வருகிறீர் என்று விசுவாசிக்கிறோம். உங்கள் வேதத்தின் ரத்தத்தால் மீட்டுக் கொண்ட உங்கள் அடியாருக்கு சகாயம் செய்ய உங்களை வேண்டிக் கொள்கிறோம். எங்களை நித்திய மகிமையிலே உம்முடைய பரிசுத்தவான்களுடைய சேர்த்துக் கொள்ளும். கர்த்தாவே, உங்கள் ஜனத்தை ரட்சித்து உங்கள் சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை ஆண்டு கொண்டு என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். தினம் தினம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் சதா காலங்களிலும் உமது நாமத்தை வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்நாளில் பாவம் செய்யாதபடி எங்களை காத்தருளும். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, நாங்கள் உண்மையை நம்பியிருக்கிறதா உங்கள் கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. சந்தோஷம். கர்த்தாவே, உம்மையே நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலம் உலகாதபடி செய்யும். சகோதரர்கள், இரண்டாவது பாடம் வாசிப்போம். வாசிக்கும்படியாக கிடைக்கப்பட்ட இரண்டாவது பாடம் பரிசுத்த மார்க் என்பவருடைய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம். பரிசுத்த மார்க் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம். அவனிலும் நல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார். அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அறிவிப்பதற்கும் நான் பாத்திரமல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் பிராவை போல் தம்மேல் இறங்கி வருகிறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி எழுந்தார். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்பது வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேதபாடம் வாசித்தாயிற்று. நாம் யாரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை நேசிப்போம். நாம் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை நேசிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த செல்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையால் பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமடைந்து பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி சர்வபிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரை மரித்தோரை நியாயம் தருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் சபையும் பரிசுத்தவான்களையும் பாவ மன்னிப்பும் சரீரம் மீட்பதும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ணிக்கிறோம். கர்த்தாவே இறங்கும். கர்த்தாவே இறங்கும். பரலோகத்தில் இருக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, மெய் விசுவாசத்தை பற்றிக்கொண்டு மகிமை பொருந்திய நித்திய திருத்துவத்தை அறிக்கையிடவும் வல்லமை பொருந்திய திவ்ய மகத்துவத்தை இலக்குமாக வணங்கவும் மரியாதை எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறேன். இந்த விசுவாசத்தினாலே எங்களை உறுதிப்படுத்தி இதற்கு விரோதமாக யாவற்றுக்கும் எப்பொழுதும் எங்கள் விலையை காப்பாற்ற வேண்டும் என்று சதாகாலமும் ஒரே தேவனாக ஜீவித்த அரசாளர்கள் உண்மை வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்காக நாம் ஜெயிப்போம். சமாதானத்துக்கு காரணமும் எங்கள் சத்துருக்கள்
நாளிலும் மிகுந்த வல்லமையாளர்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பாதைக்கு நீதியாக இருப்பதை எப்பொழுதும் செய்வதற்கு நாங்கள் செயலாளர்களுடைய ஆளுநரை எடுத்துள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். குருவானவருக்காக சதாக்காக நாம் ஜெபிப்போம். மகாரி செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் அத்தியட்சமார்பேலும் குருமார்பேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகளிலும் அவர்கள் வருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவராய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய அவர்கள் மேல் ஓயாமல் பேசித்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியத்திற்கு மத்தியஸ்தமாகிய இயேசு கிறிஸ்து மகிமையுண்டாக கட்டளை தருளும். எல்லா மனுஷரையும் சிருஷ்டித்தவரும் காப்பாற்றுமாய் இருக்கிறவராகவே எவ்வகையில் எந்த நிலையில் உள்ள மனுஷர்களுக்காக நாங்கள் பாடுபட வேண்டிக் கொள்கிறோம். சகல தேசத்தாரும் ரட்சணத்தையும் சகல ஜாதியாரும் வழியையும் நிறைவேற்றித்தருளும். விசேஷமாக தேவரே பொதுவாய் திருச்சபைக்கு ரட்சகரை தந்து தங்களை கிறிஸ்தவர்களில் சொல்லிக் கொடுக்கிற யாவரும் சத்திய மார்க்கத்தில் நடக்கும் ஆவியின் ஒருமையிலும் சமாதான கட்டிலும் நீதியுள்ள நடக்கையில் நிலைத்து விசுவாசத்தை பற்றிக் கொண்டே இருக்கும் அந்த சபையை உங்களுடைய நல்லாமையால் எடுத்துக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கடைசியாக மனதையும் சரீரத்தையும் ஆசையை பற்றிய விதமான துன்பங்கள் அடைந்து யாவரையும் விசேஷமாய் தங்களுக்காக ஜெபம் பண்ணும்படி கேட்டுக்கொண்டவர்களையும் இதாவே உமது தயவுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுடைய அவசரங்களுக்கு தக்கதாக வேறு ஆறுதலையும் சகாயத்தையும் அருளி செய்து உபத்திரவப்படுகையில் அவர்கள் பொறுமையாக இருக்கவும் அவர்கள் துன்பங்களெல்லாம் இன்பமாய் முடியவும் கட்டளை கற்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பொதுவான ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, Karna
கண்ணீரோடு இருந்த அந்த சீஷர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். கவனமாக கண்ணீரோடு வருத்தத்தோடு எப்பொழுது இதிலிருந்து கொரோனாவிலிருந்து விடுதலை பெறணும் என்று காத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ சமாதானம் தருவதாக. உங்களுடைய வசனத்தினாலே இந்த பிள்ளைகளை நீ மாற்றி பேச்சு வழி நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு சுயேசு மூலமாக ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே திருமணம் நமக்கு தியானிக்க கொடுத்த தலைப்பு திருத்துவனை அயலாக நாம் அனுசரிக்கப்பட்டிருக்கிறோம். காட்ஸ் ட்ரினிட்டி. திருத்துவம் என்கிற வார்த்தை வேதாகமத்திலே காணப்படாட்டாலும் திரியேக தேவனை நாம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துவது வரை அங்கே மறைமுகமாக பார்க்க முடிகிறது. முதலாவது திருத்துவத்தை நாம் எங்கே பார்க்கிறோம் என்று சர்ச் பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானஸ்நானம். நாம் வாசிக்கின்ற மார்க் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானஸ்நானத்தை படித்து பார்த்தோம். அங்கே திரியேக கடவுளை ஒன்றாக பார்க்கிறோம். பிதா வானத்தை இரண்டாக திறந்து இவர் என்னுடைய இயேசுகுமாரன், இவர் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறதையும், குமாரன் அங்கே யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானம் இடத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறதையும், பரிசுத்த ஆவி புறாவை போல இறங்கி வருகிறதையும் நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட திரியேக கடவுளை நாம் மனிதன் கொண்டிருக்கிறோம். அந்த திரியேக கடவுள் ஒன்றாக இணைந்து நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். ஆதியாகமத்திலே நாம் பார்த்தோம் என்றால் சிருஷ்டிப்பிலே அந்த திரியேக தேவனை பார்க்க முடியும். பிதாவானவர் ஒவ்வொரு காரியங்களையும் வார்த்தையினாலே சிருஷ்டிக்கிறார். அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று வசனம் சொல்கிறது. குமாரனும் அந்த சிருஷ்டிப்பின் காலங்களிலே அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தார் என்று நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட சிருஷ்டிப்பில் இருந்து அந்த திருத்துவமாக இணைந்து மூன்று தன்மைகளுடைய திரியேக தேவனாக ஒரே செயல்பாடுகளை நாம் பார்க்கிறோம். பிதா இந்த அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகராக காணப்படுகிறார். குமாரன் நம்மை ரட்சிக்கும்படியாக வருகிறார், இரட்சகராக அவர் காணப்படுகிறார். இரத்தம் சிந்தாவிட்டால் பாவம் மன்னிப்பில்லை என்று சொல்கிறோம். இங்கே குமாரனுடைய இரத்தத்தின் மூலமாக நாம் பாவத்தில் இருந்து மீட்படைகிறோம். நமக்கு மீட்பராக இரட்சகராக குமாரன் காணப்படுகிறார். பரிசுத்த ஆவி மனதின் நம்முடைய உள்ளத்திலே இருந்து நம்மை தூய்மைப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். மூன்று தன்மைகளை வெவ்வேறாக காணப்பட்டாலும் மூன்று ஒன்றாக ஒன்றோடு இணைந்ததாக பின்னப்பட்டதாக காணப்படுகிறது. அப்பா என்று சொன்னார், பிதா என்று அர்த்தம். எபிரேய மொழியில் அப்பா என்று எப்படி எழுதுவார்கள்? அலெஃப் பெத், 2 எழுத்து. அந்த பெத்திலே முடிகிற அதே வார்த்தையிலிருந்து குமாரன் பர் என்று சொல்வார்கள். அதே குமாரனுக்கு பர் என்கிற ரோசமிலிருந்து பரிசுத்த ஆவிக்கு ரூபா என்கிற அந்த வார்த்தை. இந்த மூன்று வார்த்தைகளுமே ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக இருக்கிற வண்ணமாக பரிசுத்த ஆவி குமாரனும் பிதாவும் ஒன்றோடு ஒன்றாக இணைந்தவர்களாக இருக்கிறார்கள். இங்கே ஞானஸ்நானம் கொடுக்கும் போது வாசியுங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர் ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே வானம்
திறக்கப்படுவதை காண்கிறார்கள். எப்படி வானம் திறக்க முடியும்? கதவுகள் திறக்கும், பெரிய கேட்ஸ் ஓபன். ஆனால் வானம் திறப்பது என்று ஒரு அசாத்தியமான காரியமாயிருக்கிறது. வானத்திற்கு எல்லை இல்லை என்று சொல்வார். ஃப்ளைட்ல போகும்போது நீங்கள் வானத்தை பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு புயல் போல காட்சி அளிக்கும். ஆனால் இங்கே யோவான் சாந்தனும் அவருடைய சீஷர்களும் அவரோடு அந்த நாளிலே ஞானஸ்நானம் பெற்று வந்த ஒவ்வொரு நபர்களையும் அங்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானஸ்நானத்தின் அன்று வானம் திறக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த வானம் திறக்கிற அனுபவத்தை அநேக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி தேவரீர் வானத்தை கிழித்து இறங்குவீர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். தீர்க்கதரிசனம் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையாக நிறைவேறும்படியாக அவர் வருகிறார். வானம் எப்பொழுது கிழிக்கப்படுகிறதோ தேவ தன்மையை அதை பார்க்க முடியும், தேவனை பார்க்க முடியும். இவருடைய குமாரன் என்று காண்பதற்கு அடையாளமாக இந்த வானத்தையே அவர் திறந்து காண்பிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரத்திலே அவர் முதல் வசனத்தை வாசிக்க. ஏசாயா தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே ஏசாயாவின் அடிமரத்திலிருந்து துளிர் தோன்றி அவர் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பியை செலுத்தும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மீது தங்கியிருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மீது தங்கியிருப்பார். இந்த புறா இறங்குகிறதை இந்த பகுதியை நாம் பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி ஒவ்வொரு தீர்க்கதரிசன வார்த்தைகளையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதினார். ஏசாயா தீர்க்கதரிசி 53வது அதிகாரம் முழு அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடிக்கும் போது அந்த சிலுவை மரத்தின் அருகே ஒரு நபர் அந்த கோர காட்சிகளை பார்த்தால் எவனமாக எழுதுவாரோ அவனமாகவே எழுதப்பட்ட வசனம். நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். மயிர் கத்தரிகள் முன்பதாக ஒரு ஆடு எவனமாக வாயை திறவாதிருக்கிறதோ அவனமாக அவரும் வாயை திறவாதிருக்கிறார் என்று ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். இங்கே வானம் திறக்கப்படுகிறது. வானத்தை திரையாக கிழித்து இறங்குகிறார் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். வானம் எப்படி கிழிக்கிறது என்று பார்க்கிறது. கிரீக் வேர்ட் ஸ்கிசோ என்று சொல்வார். வேதாகமத்திலே 2 முறை இந்த ஸ்கிசோ வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கிறார்கள். முதலாவது இங்கே ஞானஸ்நானம் கொடுக்கும் போது வானம் திறக்கிறது ஸ்கிசோ என்று. இட்ஸ் லைக் டியூரிங். ஒரு துணியை பிடித்து இரண்டாக கிழித்த ஒரே கோடாக கிழியும் அவனமாக வானமும் கிழிந்தது. இந்த ஸ்கிசோ இன்னொரு முறை எங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடைத்த பிறகு தேவாலய திருச்சிலை இரண்டாக கிழியும் போது மீண்டும் அந்த ஸ்கிசோங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். திருச்சிலை புறமாக இரண்டாக கிழியுவது. It's an impossible thing. இதற்காக வேதாகமத்தில் தேவாலய திருச்சிலை கிழிந்ததை குறித்து எழுத வேண்டும். Because it's an impossible thing. பொதுவாக ஒரு துணியை என்றால் நாளாக அது மக்கி போகும், அதை எளிதாக கிழித்துக் கொள்ளலாம். புதிய துணி என்றால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதையும் கிழித்துக் கொள்ளலாம். அதனுடைய திக்னஸ் என்றால் mm சொல்லலாம், 0.mm, 1mm, 2mm அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவாலய திருச்சிலை மிகவும் தடிமனாக ஒரு ஹை திக்னஸ் இன்ச்சஸ் கவுண்ட் பண்ற அளவுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமாக இஸ்ரேல் மக்கள் அந்த தேவாலய திருச்சிலையை செய்வார். எந்த ஒரு கண்டிஷன்லையும் அந்த திருச்சிலை இரண்டாக
இரண்டாக கிழிந்ததுதான் வேதாகமத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அவனுமாக வானம் திறக்கிறது. குமாரன் ஞானஸ்தானம் பெறும்படியாக யோவான் ஸ்நானன் இடத்திலே இருக்கிறார். யோவான் ஸ்நானன் சொல்கிறார், நான் உங்களிடத்திலே ஞானஸ்தானம் பெற இருக்க நீர் என்னிடத்திலே வரலாமா? யோவான் ஸ்நானன் கொடுத்த அந்த ஞானஸ்தானம் பாவம் மன்னிப்பின் ஞானஸ்தானம், மனம் திரும்புதலின் ஞானஸ்தானம். இயேசு கிறிஸ்துவுக்கு பாவம் மன்னிப்பும் மனம் திரும்புதலும் தேவைப்பட்டதா? இதற்காக தான் யோவான் ஸ்நானன் தடை செய்கிறார். பாவத்தை பாராத சுத்த கண்ணராக காணப்படுகிறார். ஒரு பழுதற்ற ஆடு, a sheep without any spot. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ஞானஸ்நானம் தேவை என்று யோவான் ஸ்நானன் தடை செய்கிறார். இருப்பினும் அவர் சொல்கிறார், இது எல்லாவற்றையும் செய்வது நீதியாய் இருக்கிறது, இப்பொழுது இடம் கொடு என்று இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானத்தில் சொல்லி ஞானஸ்நானத்தையும் பெற்றுக்கொள்கிறார். அது ஒரு பேப்டிசம் செரிமனி மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆர்டினேஷன். ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அவர்களுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திற்கு பேராயரிடத்திலே ஆர்டினேஷன் பெற்றுக்கொள்வார். இன்று முதல் நீ ஊழியம் செய்வதற்கு ஒரு அடையாளமாக பேராயர் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்து பிதாகுமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆர்டினேட் செய்வார். 30 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்த இயேசு கிறிஸ்து பெற்றோர் தாய்க்காக தட்சணாக வேலை செய்தார். தகப்பனை எழுந்துவிட்ட அந்த 4 உடன்பிறப்புகளையும் பராமரித்தார். எப்பொழுது ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆரம்பிக்கிறார்கள், உலகத்தரமாக எப்படி ஆர்டினேஷன் நாம் பெற்று வருகிறோமோ அவனமாக இந்த அந்த சராசரனை படைத்த இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்தானம் பெறும்படியாக வருகிறார். அப்பொழுது தான் இந்த திரியேக கடவுளை நாம் பார்க்க முடிகிறது. அவர் சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன். ஒரு தகப்பன் தன்னுடைய குமாரனை பார்த்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மீது நான் பிரியமாய் இருக்கிறேன். My beloved son. எல்லா தகப்பனாரையும் தன்னுடைய குமாரனை பார்த்து சொல்ல முடியுமா? வாய் வார்த்தையாக மேலோட்டமாக சொல்ல முடியும். ஆனால் the God is witnessing. அவர் சாட்சி கொடுக்கிறார். இவருடைய நேசகுமாரன், இவர் மீது நான் பிரியமாய். ஒரு குழந்தை சிறு வயதில் ஒரு 1-2 வயது வரைக்கும் நாம் அதை செல்ல பிள்ளையாக பார்க்கிறோம், அன்பாக பேசுவதை அழைக்கிறோம். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அந்த குழந்தை வளர்ந்து கொஞ்சம் படிப்பில் கம்மியாக மாறினாங்க. அப்பொழுது அந்த பெற்றோர்களுடைய வார்த்தைகள் எவ்வளவு மாறுகிறது. அப்பொழுது ஆனால் மாறாக நாம் அநேக வார்த்தைகளை சொல்லி அந்த பிள்ளைகளை திட்டுவது வழக்கம். ஆனால் தேவன் அவருடைய குமாரனை பார்ப்பது, என்னுடைய நேசகுமாரன், நான் இவர் மீது பிரியமாய் இருக்கிறேன். மீண்டும் அதே வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவினுடைய மறுரூப மலையிலே அவர் சொல்கிறார், இவருடைய நேசகுமாரன், இவர் மீது நான் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று அவருடைய சீஷர்களுக்கு பிதாவாக சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிதா சிருஷ்டித்த தேவன், குமாரன் நம்முடைய பாவங்களிலிருந்து ரட்சிக்கிற தேவன், பரிசுத்த ஆவி அனுதினம் நம்முடைய உள்ளத்திலிருந்து பரிசுத்தமாக வழிநடத்துகிற, ஒரு வெளிய சித்தத்திலே நம்மை வழிநடத்துகிற, பரிசுத்தப்படுத்துகிற தெய்வமாக காணப்படுகிறது. இந்த திரியேக தேவனை இந்த நாளிலே நாம் அனுசரிக்கிறோம். திரியேக ட்ரினிட்டி சண்டையாக இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் அநேக பயணம் கொண்டே இருக்கிறது. எப்படி நாம் வரப்போற நாட்களில் கடந்து மும்பை பட்டணத்திலே ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறது. இந்த கொரோனா தொற்றும் ஈஸியாக
ஒருவருக்கு ஒருவர் தொழும்போது தரவேன். தொடாமல் வாழ முடியுமா? We have to practice. பஸ்ஸில் ட்ரெயினில் செல்லும்போது கம்பி ஏதாவது பிடிக்காமல் நம்மளாலே டிராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எதை தொட்டாலும் அந்த வியாதி பரவும் என்று பயத்திலே மன அழுத்தம் வெள்ளைப்பாலை திருச்சுவை அங்கே இருக்க அநேக ஆட்டங்களை இறந்துருக்காங்க. என்ன காரணம்னா இந்த நோய் வந்துருமோ என்று எண்ணியே மறுத்து போன அநேகர் நிறைய டெஸ்ட். இட்ஸ் ஃபியர். கம்ப்ளீட் கொரோனா வரவே இல்லை. ஆனால் பயத்திலே அநேகர் சொல்றாங்க. இந்த காலங்களில் நீங்கள் அதிகமாக வேத வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரே இடத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிகளையும் நிறைய சண்டைகள் குழப்பங்கள் வரலாம். முந்தி உள்ள காலங்களிலே கணவன் காலையில் போயிட்டு நைட் வருவாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இப்போ ஒரே இடத்துல இருக்கும்போது காலையிலிருந்து நைட்டு வர பார்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேச பேச பிரச்சனை. இதெல்லாம் தவிர்க்க நீங்கள் அதிகமாக வசனங்களை தியானிங்கள், தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள். இந்த காலங்களிலிருந்து தேவன் நம்மை நிச்சயமாக விடுதலை தந்து வழிநடத்துவார். எவனமாக அடிமத வாழ்க்கையிலே சிக்கிக்கொண்ட இஸ்ரேல் மக்கள் விடுதலை பெற்றார்களோ தேவன் நம்மை விடுவிப்பார். கடைசியாக வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசியுங்கள். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு தேவனாக இருப்பேன். உங்களுக்கு நான் தேவனாய் இருப்பேன் என்று தேவன் சொல்கிறார். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். நான் என்று அறிவீர்கள். Only God can deliver us. நம்மை விடுவிக்கிற தேவன் அவர் மாத்திரம்தான். அவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு அவர் விடுதலை தந்து ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, திரியேக கடவுளாக நீர் எங்களுக்கு காட்சி அளித்த இந்த நல்ல நாளை நினைவுபடுகிறோம். உம்முடைய குமாரனுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திற்கு அடையாளமாக ஞானஸ்தானம் கொடுத்து பிதாவாகிய நீர் இவருடைய நேசகுமாரன் இவரிடத்தில் நாம் பிரியமாய் இருக்க என்று சொல்லும் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வந்து அந்த குமாரன் மீது அவரும் குமாரன் யோதா நதியிலே ஞானஸ்தானம் பெற்று இந்த உலகத்தில் உள்ள எல்லா சமாச்சாரத்துக்கும் கீழ்ப்படிந்தவராய் காணப்படுகிறார். 8வது நாளிலே விருத்த சேதனம் செய்யவும் ஆலயத்திற்கு செல்வதும் காணிக்கைகளை செலுத்துவதும் எல்லா சமாச்சாரங்களிலும் யூதனாக பிறகு யூதனாக நேர்த்தியாக ஒவ்வொரு பஸ்தா பண்டிகையிலும் ஆலயத்திற்கு சென்று பங்கு பெறுவதில் நேர்த்தியாக செய்தது தேவன். எங்களுடைய வாழ்க்கையிலும் அன்று எல்லா காரியங்களையும் நாங்கள் நேர்த்தியாக செய்வோம். இந்த கொரோனா பிடியிலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் உங்களுடைய ஆலயத்தில் வந்து உற்சாகத்தோடு நாங்கள் உன்னை ஆராதிக்க செய்கிறோம். உங்களுடைய இல்லத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதில் பாருங்கள், வேதனைகள் துக்கங்கள் காணப்பட்டாலும் நீர் விடுதலை தருகிறார். அநேக பூமியிலிருந்து வேலை இல்லாமல் வருவாய் இல்லாமல் வேதனையோடு காணப்படுகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ விடுதலை தருகிறார். அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். பரத்திலிருந்து நீ ஒத்தாசை அனுப்புகிறார். எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று கவனமாக சங்கீதக்காரன் பாடுகிறோம். கவனமாக உங்களை நோக்கி பார்க்கிறோம். நீ பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறார். விடுதலை நாட்களுக்காக காத்திருக்கிறோம். வரப்போற நாட்களிலே நாங்கள் சுதந்திரத்தோடு இந்த தேசத்திலே சுற்றி திரியோம். உண்மை சுதந்திரமாக ஆராதிக்கவும் நீரே கருவி செய்வேன் என்று எங்களுக்கு இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தை தன் நாளை நினைவு
சார்லஸ் ராஜா சார்லஸ் ராஜா அவருடைய மகன். 10ஆம் தேதி ஜெபஜனன் அவருடைய மகள். 10ஆம் தேதி அட்வின் பாரிஸ் ஸ்டாலின் ஜோஸ் அவருடைய மகன். 11ஆம் தேதி மோசஸ் அவர்கள். 13ஆம் தேதி விஸ்வநாத் சைமன் ஜெயபால் அவருடைய மகள். 13ஆம் தேதி பொன்சாமி டேவிட் அவருடைய மகன். திருமணாவை இணைந்தவர்கள் 8ஆம் தேதி மாசி ராஜா பூரி நேசமணி தம்பதியினர். 9ஆம் தேதி எலிசா செல்லையா தாயகா தம்பதியினர். 10ஆம் தேதி எலிசா அமுதா தம்பதியினர். 11ஆம் தேதி ஜான் அப்பாதுரை கோயில்குலை சிவமணி தம்பதியினர். 11ஆம் தேதி இன்பராஜ் கோல்டன் மேரி தம்பதியினர். பிறந்தநாள் நினைவுகிற திருமணம் நினைவுகிற செய்வோம். திருமண நாள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் நீர் தருவதை நாம் இழப்பதன் மூலமாக இருப்பது நம்முடைய கிருபையினாலே எம்மட்டுமான பாதுகாத்ததற்காக நன்றியோடு நீங்கள் 30 ஆண்டில் பிரவேசிக்கும்போது நம்முடைய கிருபையை நிறைவாக பெற்றுக்கொள்ள கிருபை செய்யலாம். தேவைகளை சந்திக்கிறாக இதயத்தை வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறாக நம்முடைய சமூகத்தை நிறைவேற்றுகிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் தேவனுடைய நெருக்கமாக பதிலளித்து நம்முடைய பிள்ளைகளை நன்மையினாலே நிறைத்து வருகிறது. நல்ல சுகத்தை தருகிறாக அன்பு ஐக்கியம் நீண்ட ஆயுள் ஆலயத்தை நேசிக்கப்பட்டு சமுதாயத்தில் பொது நலன் எல்லாவற்றையும் நீர் அன்பு பிள்ளைகளுக்கு நிறைவாக தந்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு பேசுகிறோம். மீண்டும் நாம் யாவரும் கேட்டுக்கொண்டு கிறிஸ்தவ கீர்த்தனை 105வது பாடலை பாடுவோம். அவருடைய நம்மையும் நம்முடைய பாடலையும் நம்முடைய சோதனை படைப்போம். கிறிஸ்தவ கீர்த்தனை 105வது பாடல். தேவி மகிமம் இயேசுவின். தேவி மகிமம் இயேசுவின் நாமம் தேவிய
சுகமான பிரசவங்கள் செய்திருக்கிறார். நீ மனதால் அவருக்கு சூத்திரம் செலுத்தி சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவரின் பிரயாசம் இருந்தால் நீங்கள் அதிகாலையில் இருந்து நேர்பட வேலையை தரித்து வருடத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது என்றால் அவரே தமக்கு பிரியமான இருக்கிறார். வாழ வயதுக்குமாறு பிரதமான கையில் அம்புகள் ஒப்பாயிருக்கிறார்கள். ஆகையால் கர்த்தாவே இருக்கிறோம், கர்த்தாவே இருக்கிறோம், பரமண்டலத்தில் கர்த்தாவே உங்களுடைய ஸ்ரீயையும் உங்களுக்கு பலதாரனாயும் கர்த்தாவே ஜெபத்தை கேளும். ஜெபமடைவோம். சர்வவல்லமையுள்ளவராகிய இதற்கு மிகுந்த வேதனையும் மோசமும் தீவிரமாய் ரட்சிதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய சகாயங்களை விசுவாசமாய் மனதிற்கு கேட்டுக்கொண்டு நடக்கவும் மறுமையில் நித்தியமாக பெற்று அனுபவிக்கவும் கிருபை செய்யும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் பராமரிப்பும் நிரூபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருடைய முகத்தை பிரகாசிப்பை உன்மேல் கிருபையாயிருக்கிறவர். கர்த்தருடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறவர். जब से वो लगता है लगन वाले पवित्र काम की आवश्यकता है उनके करते रहते संगठन में कोई बाकी नहीं आदेश को आसन एनंतर लीगल रहते दारादरे भगवान के रोड आवश्यक है आसन और नित्य के संप्रदाय और उनके शब्दों के बदल नामे का निर्देश देवर बांधा उन्हें नित्य पूजी वेदनियों का और देवा निर्दय होगा नामों वर्ष अभियान अपने से पालों देवों देश ये सुंदर महापुरुष धन्यवाद विडले का शरीफान नाम ले लोग आते हैं आशीर्वाद नंदार ये नाम बेलतो सोम यानी
உடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிறது. உடைய மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நிற்கிறோம். ஆராதனையை பங்கு பெற்று பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தேவனுடைய மகிமையினாலே மூடுகிறார். எங்களுடைய தேசத்திற்கு நிச்சயத்தை தருகிறார். எப்பொழுது என் ஜனங்கள் தங்களுடைய பொருளாத வழிகளை விட்டு விலகி என்னை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணும் போது நான் தேசத்திற்கு நிச்சயத்தை கொடுப்பேன் என்று சொன்னேன். என்னுடைய தேசத்திற்கு நிச்சயத்தை தருகிறார். அதனால நாங்கள் அவர்களோடு காத்திருக்கிறோம். நீ பலப்படுத்துகிறார். திட்டச்சவர்களுக்கு சகாயம். எத்தனையோ பேர் ஆதாரம் இல்லாமல் இந்த நாட்களில் தவித்துக் கொண்டே இருக்கிறார். அவர்களுடைய தவிப்பை பார்த்துக் கொண்டு அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். என்னுடைய ஆலயம் மூலமாக சில செய்திருக்கிறோம். இன்னும் தேவைகள் அநேக பிரச்சனைகள் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். அகாடமிக் இயர் புதிதாக ஆரம்பிக்க இருக்கிறது. அநேக ஆன்லைன் கிளாஸஸ் அதில் உற்சாகமாக அவர்கள் பங்கு பெற பேசுகிறார். நாட்டிலே வேலை செய்த ஒவ்வொருவர் வாகனத்தை உறுதி செய்ய ஒவ்வொரு பாதுகாப்பு ஒவ்வொரு பொருளை தொடும்போதும் ஒவ்வொரு இடத்துக்கு செல்லும் போதும் எப்படியாவது தொற்று வந்துடுமோ என்ற அச்சத்தோடு காணப்படுகிறார். எல்லா பயத்தையும் நீக்கி தேவனோடு இருக்கிறார். தைரியமாக இந்த சமுதாயத்தை எதிர்கொள்ள சூழ்நிலையும் கடற்படை மன அழுத்தம் பணபாரம் எல்லாவற்றையும் நீக்கிவிடுகிறார். ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியவில்லை என்று எத்தனையோ பேர் வேதனையோடு காண்கிறார். நேற்று நாளிலே நாங்கள் ஆராதிக்க அதற்கு நேர்த்தியாக சட்டங்கள் தொடர்ந்து நிகழ்ந்த பிள்ளைகள் நன்மையால் நிறைய நடத்தவே நீங்கள் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவியுடைய முன்னேற்றமும் இன்றும் இன்னும் சதாகாலமும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. தேவ சமாதானத்தோடு சென்று